எலெக்ஷன் முடிஞ்சு தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆகியிருக்க இந்த நிலையில ஆக்டர் கமலஹாசன் அவர்கள் சிஎம் விஜய் அவர்களை பாராட்டி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இந்த எலெக்ஷன் ஒன்னு டிவிக்காவா இல்ல டிஎம்கேவா இருந்த நிலையில டிவிக்கே ஜெயிச்சிருச்சு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிஎம் தளபதி விஜய் அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதிகளை ஒன்னு இப்ப செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த வாக்குறுதியில அவர் ஸ்கூல் பக்கத்துல இருக்க டாஸ்மாக்ஸ் அண்ட் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல டாஸ்மாக்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ இந்த வாக்குறுதிகள் எல்லாமே தளபதி விஜய் அவர்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அண்ட் இதை பத்தி தான் சிஎம் தளபதி விஜய் அவர்களை பற்றி கமலஹாசன் அவர்கள் பாராட்டி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்ல அவர் அப்படி என்ன போட்டிருந்தாருன்னா, வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகே உள்ள மதுபான விற்பனை கடைகளை அகற்ற வேண்டும் என்பது தமிழ் குடும்பங்களின் எதிர்பார்ப்பாக இருந்த நிலையில் இந்த நடவடிக்கையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தம்பி விஜய் அவர்கள் பதவியேற்று வந்த உடனேயே எடுத்திருக்கிறார். மதுபானம் விற்பனை ஒரு அரசாங்கத்தின் பணியாக என்றுமே இருக்கக்கூடாது. மது புழக்கத்தை கட்டுப்படுத்தும் பொறுப்பை தான் அரசு கை கொள்ள வேண்டும். இந்த நிலையை நோக்கி தமிழ்நாடு அரசு நகர வேண்டும். இன்று 717 மது கடைகள் மூடல் என்று தொடங்கியிருக்கிறது. இந்த எண்ணிக்கை அதிகப்படுத்தப்பட வேண்டும். இந்த நடவடிக்கை தொடரப்பட வேண்டும். வாழ்த்துக்கள் அப்படின்னு கமல் அவர்கள் ட்வீட் போட்டிருந்தாரு. அண்ட் இதை தொடர்ந்து ஆக்டர் விஷால் அவர்களும் சிஎம் தளபதி விஜய் அவர்களை பத்தி பாராட்டி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அன்பான விஜய், தளபதி விஜய், எங்களோட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப், மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லுவேன். நீங்க இன்னைக்கு எடுத்த முடிவு, உங்க அரசாங்கமும் நீங்க ஒரு சிஎம்மா 717 மதுபான கடைகளை மூட வைக்கிறது, முக்கியமா கல்வி ஸ்கூல்ஸ் பக்கத்துல, முக்கியமா இப்போ கோயில் பக்கத்துல, முக்கியமா பொதுமக்கள் நடமாறும் பக்கத்துல 717 கடைகள் நீங்க 2 வாரத்துல மூட சொல்லி உத்தரவு விட்டது ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ டியர் சிஎம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இது இந்த விஷயம் கேள்விப்படும் போது ஏன் அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா, கண்ணால நிறைய பேர் பெண் குழந்தைங்க அந்த ஹாரஸ்மெண்ட் தாண்டி அவங்க வீட்டுக்கு போகணும். ஏன்னா டாஸ்மேக் சில இடத்துல டாஸ்மேக்கை தாண்டி தான் அவங்க பஸ்ல இருந்து இறங்கி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கும்போது, இது யாராவது ஒருத்தர் மாற்ற மாட்டாங்களான்னு அப்படின்னு நானே நிறைய முறை யோசிச்சிருக்கேன். இப்போ அது நடைமுறை செயலுக்கு வரும்போது உண்மையிலேயே ஐ சல்யூட் யூ. எனக்கு விசில் அடிக்க தெரியாது, பட் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். திஸ் இஸ் த மூவ் வாட் வி வாண்ட் அஸ் காமன் பப்ளிக். இதுதாங்க நாங்க எதிர்பார்க்கறது. ஏன்னா இது அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருமானமா வரும் டாஸ்மேக், அது எல்லாருக்கும் தெரியும். 20,000 கோடிக்கு மேல வரும். பட் இருந்தாலும் நீங்க அந்த ஒரு விஷயம் 717 மதுபான கடைகள் நீங்க மூடுறது ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் கொடுக்கும், சந்தோஷம் கொடுக்கும் எத்தனையோ பேருக்கு, பொதுமக்களுக்கு, பெண்களுக்கு, முதியோர்களுக்கு, எல்லாருக்கும் இது ஒரு பெரிய வரமா இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி சிஎம் அவர்கள். God bless you and please keep going, marching ahead like this for the public. Thank you.